ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்க போகிறோம். வாங்க எப்படி சாப்பிடுன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க, இந்தாங்கோ இருங்க. நல்லா பழுத்துடுச்சு. சரி, இப்படி கொட்டினா உதுருது, ஆட்டம் கொட்டுது பாருங்க. பாருங்க, கிட்ட கட்டுறாப்பு பாருங்க, அப்படியே கொட்டுது பாருங்க, உதுருது பாருங்க. அதுதான் அப்படியே ஒரிஜினல் பழம், அப்படியே உதிர்ந்துட்டு பார்த்தீங்களா. இது வந்து அது பூம்பழம், இது வந்து தேன் வாழை. எப்படி கொட்டுது பார்த்தீங்களா. அவ்வளோ இது பழுத்துருச்சு, நல்லா கஞ்சிட்டு. இப்போ மாட்டுக்கு எடுத்து கொடுத்துடலாம் ஒன்று ஒன்றா. இந்தாங்க சாப்பிடுங்க. இதுதான் நாட்டு மாடு, பார்த்துங்க, ஒரிஜினல் நாட்டு மாடு. பால் வந்து 1 லிட்ரு 1.5 லிட்டர் தான் கறக்கும். அவ்வளவுதும் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. சரி, என்ன பண்ணுறது? நாட்டு மாடு. லைட்டாக ஃபுல் நாட்டு மாடா, லைட்டாக ஒரிஜினல் நாட்டு மாடா? ஃபுல்லாக நாட்டு மாடு தான். ஃபுல் ஒரிஜினல் நாட்டு மாடு. இங்கே இருங்க, ட்வின்ஸ் ரெட்டை பழம். கிட்ட கொண்டு வா, அப்படியே வச்சுக்க. இது வந்து தேன் வாழை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பு கடுமையாக இருக்கும். வாங்க, இப்போ அடுத்த மாட்டுக்கு பார்த்துடலாம். அடுத்த மாட்டு கொடுத்துடலாம். இந்த பக்கம் முட்டை வருது. சின்ன கண்ணுக்குட்டி. இதுக்கு வந்து வயசு 1 வயசாயிட்டு. சரி, கண்ணுக்குட்டி முட்டு மாடா. ஒரே முட்டை. இதுக்கு இப்போ வந்து இதுக்கு வந்து கொம்பு வளர்ந்துட்டு இன்னொரு மாட்டுக்கு வந்து அது வந்து அது போட்டு 2 வருஷம் ஆயிருக்கும் மாதிரிப்பா. அதுக்கு வந்து இது சைஸுக்கு தான் கொம்பே வளர்ந்துருக்கு. ஆமாம், கிட்ட வந்து கட்டு பாருங்க. என்ன பழம் இருக்குது, இன்னொரு கண்ணுக்குட்டி இருக்குது, இன்னொரு கண்ணுக்குட்டி கொடுத்துடலாம். இந்த கண்ணுக்குட்டிக்கும் அது சைஸுக்கு தான் கொம்பே இருக்குது. இது போட்டு 2 வருஷம் ஆகிட்டு, அது போட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்தாங்க 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 இந்தாங்க. எப்போ விடுது? கிட்ட காட்டு. இந்தா இந்தாங்க. இங்கே வா, நான் தரணும். இந்த ஃபஸ்ட்டு 1 மாடு வாங்கி இப்போ 2 மாடு 3 மாடு இருக்கு. இதுவும் நாட்டு மாடு தானே பெரியப்பா? இது நாட்டு மாடு தான். அப்படின்னா இது மட்டும் தான் கிராஸ் கண்ணுக்குட்டி. கிட்ட காட்டு.
ரிலாக்ஸ். எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்க மாடு. வாங்க இப்போ பெரிய மாடு கொடுத்துடலாம். சாப்பிடுறா நாங்கள் சாப்பிடுதில்ல, தள்ளி விட்டுறா நாக்காளா கீழே. இந்த மாடு மட்டும்தான் இது எல்லாரையும் முட்டாமல் இருக்கும். சில பேரை பார்த்தா வெறிக்கும். நல்ல மாடு. எல்லா மாடு வந்து எல்லாரையும் பார்த்தா வெறிக்காது, முட்டை முட்டை வரும். இது வந்து வெறிக்கும், முட்டாது. சரிப்பா, காலையில் பார்க்குறப்ப கோழி குஞ்சு தண்ணி நினைக்குது. இது கோழி தண்ணி நினைக்குது. கிட்ட கிட்ட கொண்டா காட்டு. பாருங்க எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்க மாடு. முறுமுறு கொண்டு பாருங்க. சவுண்ட் இப்படி இருக்குது. அவ்வளோ அழகாக சாப்பிடுது வேறு. கட்டை கட்டை வரையும் சாப்பிடுதாப்பா. எத்தனை வாழைப்பழம் சாப்பிடுவ நீ? நான் ஒரு 3 தான் சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு பேச்சேன்ட்டு தான். மாட்டுக்கு புல் நல்லா சாப்பிடுமா, வாழைப்பழம் நல்லா சாப்பிடுமா? வாழைப்பழம் தான். புல் வந்து வெட்டிட்டு வந்து போட்டோம்னா தினமும் சாப்பிட்டுட்டே கிடக்கும். ஒரு தார் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக கஞ்சி தண்ணியாக குடிக்காம கிடக்கும். மாடு எப்போ கண்ணு போடுது? அது வந்து செலவுசி போட்டு ஒரு 10 மாதம் கழித்து போடும். அவ்வளோதான், போதும். அடுத்தது கொடுப்போமா? நீ காட்டுங்க, இந்த கண்ணுக்குட்டியை காட்டுங்க. இதுதான் முட்டை கண்ணுக்குட்டி, பார்த்துங்க. காளையா போட்டு தள்ளிடும். காட்டு. வாங்க அந்த கண்ணுக்குட்டி. டிவின்ஸ் இரட்டைப்பழம்.
அது வந்து லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு கொடுக்காம போயிடுவாங்கன்னு வாயை விட்டுது இது. காட்டு பாருங்க, மாடு சூப்பராக வாழைப்பழம் சாப்பிட்டு 3 மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்தாச்சு. 2 தார் வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் சின்ன தார் தான். அதாக சத்தான பொருள் கொடுத்தாச்சு. இது மாதிரி மாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கும் உங்கள் வீட்லேயும் மாடு இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி கொடுங்க. நல்லா பால் கறக்கும். நீங்கள் பாய்.